ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். உன் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வோடு உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். மிகப்பெரிய திருப்பு முனையான விஷயம் இன்று உன்னை தேடி வந்தே தீரும். உன்னுடைய கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்து நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்கு வருவது, கிடைப்பது, பெறுவது எல்லாமே மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். மகிழ்ச்சியானதாகவே முடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். மகத்தான காரியங்கள் நடைபெறுவதற்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்பொழுது உன்னை அது சுமக்கும். எனவே நம்பிக்கையோடு இரு. இது நாள் வரைக்கும் உன்னுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருந்த நான் இனி அதை உன் வாழ்வில் தொடர விடமாட்டேன். அனைத்திற்கும் ஒரு தீர்வாக நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதிசயம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். இந்த அற்புதமான நாளில் நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி நல்ல செய்தியோடு நல்ல தீர்வோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதும் நிம்மதியாக இரு. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நம்பிக்கை உன் மனதில் தானாகவே வந்து குடிபுகும். மனதில் நம்பிக்கை வந்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த நம்பிக்கையே உனக்கு காட்டும். எதிர்பார்க்கும் விஷயம் எதுவுமே என் வாழ்வில் நடக்கவில்லையே, நிகழவில்லையே என்றுதானே உன்னுடைய வருத்தமும் பிரச்சனையும்? உன்னுடைய கனவும் நம்பிக்கையும் எப்பொழுது நிஜமாகும் என்ற ஆசையோடு இத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தாயல்லவா? அதற்கெல்லாம் ஒன்றாக தீர்வு உன்னை தேடி வந்துவிட்டது. இதோ வந்திருக்கிறது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. இனி எதற்காகவும் நீ கவலைப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை தேடி தேடி இத்தனை நாட்களாக அலைந்து கொண்டிருந்தாயல்லவா? உன் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வை இதோ உன்னிடம் சேர்க்கவே இந்த மகத்தான நாளில் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு. வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் உனக்கு வசமாக்கிக் கொள்ளலாம். வரும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் திறம்பட யோசித்து கொண்டே இரு. அதை செயல்படுத்தி கொண்டே இரு. நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியடைவதற்கான பிரகாசமான வழியை உனக்கு நான் காண்பிப்பேன். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை இது முடிந்தால் முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அந்த குரலை மட்டும் நம்பு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி சிகரத்தை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயம் உன் மனதில் எதற்கு? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் ஜெயித்து விடலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு குரு ஒருவர் தன் சீடர்களுக்கு தன்னம்பிக்கை பாடத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அதனால் அந்த பாடத்தை தன் சீடர்களுக்கு புரியும்படியாக கதை சொன்னா எப்படி அந்த சீடர்களுக்கு புரியுமோ அப்படி கதையின் வாயிலாக அதை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. அந்த கதை என்னவென்றால், வேடன் ஒருவனுக்கு யானை என்றால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் காட்டின் குழிகள் பலவற்றை வெட்டி அவற்றில் விழும் குட்டி யானைகளை பிடித்து இரும்பு சங்கிலியில் கட்டிவிட்டு அந்த யானைகளை பார்த்து ரசிப்பானாம், மகிழ்ந்து கொண்டிருப்பானாம். ஏனென்றால் அவனுக்கு யானை என்றால் ரொம்பவே பிடிக்குமாம். அந்த யானைகளோ அவனிடமிருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அவர்கள் முயற்சி வெற்றியடையவே அடையாதான். இருப்பினும்
அவற்றால் முடியாத காரணத்தால் நாளடைவில் நம்பிக்கையையும் இழந்து விடுமாம் அந்த யானை. இப்படியே போராடி போராடி யானைகள் எல்லாம் நம்பிக்கையையும் இழந்துவிட்டு அப்படியே அந்த கயிற்றிலேயே இருந்து விடுமாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யானைகள் பெரிதானவுடன் அந்த யானைகளை கயிற்றால் கட்டி விடுவானாம் அந்த மனிதன். அப்போது ஒரு நாள் வேட்டைக்கு ராஜா அந்த காட்டிற்கு தன் மகனோடு வந்தாராம். அப்போது பெரிய யானைகள் எல்லாம் கயிற்றில் கட்டியிருப்பதையும் குட்டி யானைகள் எல்லாம் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பதையும் பார்த்து அந்த வேடனிடம், எதற்கு குட்டி யானைகளை எல்லாம் இரும்பு சங்கிலியால் இப்படி கட்டி வச்சிருக்க, பெரிய யானைகள் எல்லாம் கயித்தால கத்தி வச்சிருக்க, இதற்குரிய அர்த்தம் என்ன, ஏன் இப்படி செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு அந்த ராஜா வேடனை பார்த்து கேட்டாராம். அதுக்கு அந்த வேடன் என்ன சொன்னானா, மன்னா, பெரிய யானைகள் குட்டியாக இருக்கும் பொழுது இரும்பு சங்கிலியால் தான் கட்டப்பட்டிருப்போம், அப்படிதான் நான் அதை கட்டி விடுவேன். அப்போது குட்டியா இருக்கும் பொழுது அந்த யானை எப்படியாவது என்கிட்டேருந்து தப்பிச்சு போய் வெளியில போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட முயன்று கொண்டே இருக்கும். அதனால அதனுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் நான் இரும்பு சங்கிலியால் கட்டியிருப்பேன். ஆனாலும் அதனால தப்பிக்க முடியாமல் இங்கேயே இருந்து பெரிய யானையாக மாறின பிறகு அதை கயித்தாலேயே கட்டிடுவேன். ஏன்னா அப்போ அந்த யானையெல்லாம் நம்பிக்கையை இழந்திருக்கும். நம்ம பெரிதாயிட்டோம், வேறு இடத்திற்கு போய் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் அப்படியே இருந்துடும் அந்த யானை. அதனால் அதற்கு இரும்பு சங்கிலி தேவையில்லை, வெறும் கயிறு மட்டுமே போதும். அதனால்தான் குட்டி யானையெல்லாம் இரும்பு கயிற்றிலையும் இரும்பு சங்கிலியிலும் பெரிய யானையெல்லாம் கயிற்றால் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னானா. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த யானைகளைப் போல அடைய நினைக்கும் இலக்கை அடையும் வரை நம்ம நம்பிக்கையை எப்போவுமே இழக்காமல் இருக்கணும். நடுப்புற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் எங்கே போய் நம்ம சேரணும், என்ன இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நம்ம இலக்கு வச்சுருந்தோன்னா அதை அடையிற வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலை நம்மை சுற்றி நிகழ்ந்தாலும் நடந்தாலும் நம்ம நம்பிக்கையை எப்பயுமே இழக்காமல் இருக்கணும். ஏற்கனவே அந்த இலக்கை அடைவதற்காக நம்ம மேற்கொள்ளும் முயற்சியை விட மிக அதிகமான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பாடம் அப்படின்னு அந்த குரு தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் இந்த கதையை சொல்லி முடிச்சாராம். நம்மளும் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை திறம்பட மிக அதிகமாக முயற்சியோடு அதை செய்துக்கிட்டே இருந்தோன்னா இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நாம் நினைக்கும் இலக்கை அடையலாம், அடைந்தே தீரலாம். நம்பிக்கையோடு இருந்தால் நம் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளும் அத்தனை சாத்தியக்கூறுகளும் நம் வாழ்வில் நடக்கும், நிகழும். இது உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல் நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். பிரச்சனையை பார்த்து பயந்து உட்கார்ந்து கொண்டே இருக்காமல் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையே போராட்டம்தான்.
போராட்டம் இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். பிரச்சனைகளோடு வாழ்க்கையை சமாளிப்பதுதான் மிகப்பெரிய வெற்றிகரமான செயலாகவே இருக்கும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை பிரச்சனை என்ன, போராட்டம் என்ன, அனைத்தையும் துடைத்து எறிந்துவிட்டு வெற்றிக்கான வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற தைரியமாக இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். வாழ்க்கை என்றாலே போராட்டம் மிகுந்ததாகத்தான் இருக்கும். போராட்டம் மிகுந்து இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். போராட்டத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் வாழ்வும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல. தோல்வி என்பது நம்மிடமே இறுதியாக இருந்துவிடப் போவதும் அல்ல என்பதை முதலில் தெளிவாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அந்த வெற்றி நம்மிடம் வந்து சேர்ந்த பிறகு குதிரையை விட வேகமாக நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வெற்றி நம்மிடம் நிலைத்தே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை என்றாலே போராட்டம்தான். போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால்தான் வெற்றியை நம் வசம் ஆக்கி கொள்ளலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையை நம் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் ஒரு துறவி தன் சீடர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தன்னுடைய சீடர்களை தன் பக்கம் அழைத்தார். அப்போது அவர்களிடம் உதாரணத்திற்கு ஒரு பட்டாம்பூச்சி இந்த உலகை காண்பதற்கு முன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று எண்ணி அவர்களிடம் பட்டாம்பூச்சியின் கூட்டினை காண்பித்து, இன்னும் சில நேரங்களில் இந்த பூச்சி நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு வெளியே வந்துவிடும், ஆனால் அதற்குள் யாரும் அதற்கு உதவவே கூடாது என்று கூறிவிட்டு மடாலயத்திற்கு சென்று விட்டார். யாருமே அந்த பட்டாம்பூச்சிற்கு எந்த உதவியும் செய்யவே கூடாது, கவனமாக பார்த்து கொண்டே இருங்கள் என்று கட்டளையையும் பிறப்பித்துவிட்டு தன்னுடைய குடிலுக்கு சென்றார் அந்த துறவி. அப்பொழுது அங்கு இருக்கும் சீடர்கள் அனைவரும் அந்த கூட்டினையே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் குருவின் பேச்சை மீற முடியாமல் அந்த கூட்டினையே பார்த்து கொண்டிருந்தனர், எதுவுமே செய்யாமல். அப்பொழுது போராட்டத்தோடு அந்த பட்டாம்பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தன் கூட்டிலிருந்து வெளியே வந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்த ஒரு சிறுவன், ஒரு சீடன், அது ஓட்டை உடைத்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளியே வருகிறதே, நாம் அதற்கு சிறிது உதவி செய்யலாம் என்ற எண்ணத்தோடு அந்த ஓட்டை லேசாக உடைத்து விட்டான். ஆனால் அந்த பட்டாம்பூச்சி மிக சாமர்த்தியமாக கஷ்டப்பட்டு போராட்டத்தோடு வெளியே வந்து இறந்து விடுகிறது. அதனால் அவன் அந்த பட்டாம்பூச்சியின் இறப்பிற்கு காரணமாகிவிட்டான். தான் காரணம் என்று மன வருத்தத்தோடு அழவும் ஆரம்பித்து விட்டான் அந்த சிறுவன். துறவி தன் குடிலிலிருந்து மீண்டும் வந்தார். கூட்டை உடைத்த மாணவன் அழுது கொண்டிருந்தான். எதற்கு அழுகிறாய் என்று அந்த துறவி சீடரை பார்த்து கேட்டார். உடனே அந்த சிறுவன் பதில் சொன்னான். நடந்தது அனைத்தையும் சொன்னான். பின் குரு அவனிடம், பட்டாம்பூச்சி அத்தகைய போராட்டத்தை அனுபவிக்க காரணம் என்ன தெரியுமா? அதன் சிறகுகள் நன்கு வளர்வதற்கும் தன்னை வலுப்படுத்தி கொள்ளவும் தான் காரணம் என்று சொன்னார். அதே போலத்தான் நாமும் நமது வாழ்வில் இன்பமான வாழ பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும். அதற்காக மனமுடைந்து விடக்கூடாது. போராட்டங்களை சந்திக்கதான் நமது மனமும் வலுவடையும். பின் எதற்கும் துணிச்சலோடு போராடி வாழ்வில் முன்னேறலாம் என்று கூறி அவர்களுக்கு ஒரு நல்ல அறிவையும் புகட்டினார் அந்த குரு. நாமும் போராட்டங்களை பார்த்து பயந்து, நமக்கு வரும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விட்டால், போராடாமல் உட்கார்ந்து விட்டால், வாழ்க்கையை பார்த்து பயந்து கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர வாழ்வை வாழவே முடியாது. எது வந்தாலும் தன்னம்பிக்கையோடும் தைரியமாகவும் விடாமுயற்சியோடும் போராடினால்தான்
வாழ்க்கையை வாழவே முடியும். வாழ்க்கை என்றாலே போராட்டம்தான். பிரச்சனைகள் இருந்தால்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும். போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் தன்னம்பிக்கையோடு யார் ஒருவர் தாண்டி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கும். எப்பொழுதுமே வெற்றி காத்து கொண்டே இருக்கும். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான மிக சிறந்த வழியாகவே பார்க்க வேண்டும். வெற்றியை நோக்கி பறந்து கொண்டே இருக்க வேண்டும். பறக்க முடியாவிட்டால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடவும் முடியாவிட்டால் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நடக்கவும் முடியாவிட்டால் ஊர்ந்தாவது சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் எப்படியாவது ஏதாவது இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தால்தான் நமக்கான வெற்றி நம்மை நோக்கி வரும். வாழ்வை வாழவும் முடியும். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம்தான். காரணம், வெற்றி சிரிக்க வைக்கும், தோல்வி சிந்திக்கவும் வைக்கும். எனவே எந்த பிரச்சனை வந்தாலும், எதுதான் வந்தாலும், வானமே இடிந்து தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நம்பிக்கையாக எதையும் சாதிக்கலாம், போராடலாம், வென்று காட்டலாம் என்ற நம்பிக்கை உணர்வே போதும். நடக்காததையும் நடத்தி வைக்கும் அந்த உணர்வு, முடிக்காததையும் முடிக்க முடியாததையும் முடித்து வைக்கும் அந்த உணர்வு. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நடக்காது, முடிக்காது, முடியாது என்று சொல்லும் வார்த்தைகளை முதலில் நம் மனதிலிருந்து எடுத்து விடலாம். நடக்கும், முடியும், முடிக்கலாம் என்ற நேர்மறை வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நம் மனதில் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். சாயப்பா நமக்காக அனைத்தையும் மீண்டும் மீண்டும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை. எதுவுமே உன்னை கேட்டு அதன்படி நடக்கவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி அதற்கெல்லாம் பொறுப்பாளியாக விட முடியும்? அனைத்திலிருந்தும் சற்று விலகி இருந்து அனைவரும் போல சற்று வேடிக்கை பார்த்துக்கொள். வேடிக்கையாளனாக இருந்து கொண்டு உன்னுடைய மனம் குழம்பி தவிக்கும் பொழுதெல்லாம் தைரியமாக என்னுடைய ஆலயத்திற்கு வா. கண்களை மூடிக்கொண்டு தைரியமாக நம்பிக்கையோடு என்னிடம் பேசு. உன் கேள்விகளுக்கு நான் பதிலாக இருப்பேன். உன் மன ஆறுதல்களுக்கு நான் மருந்தாகவே இருப்பேன். உன்னுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருவேன். உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும், நான் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன் சாயிநாதரே என்று என் மீது முழு நம்பிக்கையாக இருக்கும் என் பிள்ளையை எப்படி நான் கைவிடுவேன்? சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னுடைய இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் தருணமும் சர்வ நிச்சயமாக இதுதான். உன்னுடைய குடும்பமும் நீயும் மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. மனதை போட்டு இப்பொழுது குழப்பிக்கொண்டே இருக்காதே. சந்தோஷம் வரும் பொழுது நீ இப்படி வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த சந்தோஷத்தை எதிர்கொள்ள முடியாமலேயே போய்விடும், அனுபவிக்க முடியாமலே போய்விடும். எனவே மனதை முதலில் தைரியமாக வைத்துக்கொள், நிதானமாக இருந்து கொள். அப்பொழுதுதான் உன்னை நெருங்கும் சந்தோஷம் உனக்கு பெரும் சந்தோஷமாகவே இருக்கும். தனியாக இருக்கும் பொழுது சிந்தனையாலும், கூட்டத்தோடு இருக்கும் பொழுது வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு மறந்தும் கூட துரோகம் எண்ணிவிடாதே. மற்றவர்கள் மனம் காயப்படும்படி எப்பொழுதும் பேசிவிடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது உன் வாழ்வில் அப்படியே நடந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு.
உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நிலையானது அல்ல என்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டால் உனக்குள் இருக்கும் ஆணவம் காணாமலேயே போய்விடும். உனக்குள் இருக்கும் கோபம் மறைந்தே போய்விடும். நிம்மதியாக இருப்பதற்கு 2 வழிகள் நான் சொல்லட்டுமா? கேட்கிறாயா என் பிள்ளையே? முதலில் விட்டு கொடுத்துவிடு. எது வந்தாலும் விட்டு கொடுத்துவிடு. இல்லையென்றால் அப்படியே அதை விட்டுவிடு. இப்படி இருந்து பார், உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகையை சிந்திக்கொண்டே இரு. உன்னை விட அழகானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. உன்னை விட நிம்மதியானவர்களும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. மற்றவர்களுக்கு ஒரு புன்னகையை சிந்திக்கொண்டே இரு. உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் உன்னுடைய மனதை பலமாக வலிமையாக வைத்துக்கொள். மன தைரியத்தை நீ இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாகிறான். அப்படி இருக்கும் பொழுது நீ உன் மன தைரியத்தை இழந்துவிட்டால், தன்னம்பிக்கையை இழந்துவிட்டால், நம்பிக்கையை இழந்துவிட்டால் அனைத்தையுமே இழந்தவனாகிறாய். எனவே முதலில் உன் மனதை வலிமையாக வைத்துக்கொள். நிதானமாக வைத்துக்கொள். நம்பிக்கையாக வைத்துக்கொள். தீர்க்கமான சிந்தனையாக வைத்துக்கொள். நீ எதை எண்ணுகிறாயோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும். நீ எதை செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் மீண்டும் உன்னை வந்து சேரும். உன் உலகம் தலைகீழாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே. மறந்தும் கூட கவலை கொள்ளாதே. ஏனென்றால் மறுபக்கத்தில் வேறு ஒரு அழகான உலகம் உனக்கான காத்திருக்கலாம் தானே. எனவே கவலையே படாதே. கனவு பெரிதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் கனவை நீ பெரியதாக எண்ணலாம். கனவை நீ அடையவும் முடியலாம். உன் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது போல் உன் மனம் எண்ணுகிறதா? உன் வாழ்வில் சூறாவளியாய் வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை தரப்போகிறேன். அந்த மகத்தான நாள் இன்றுதான். இது உனக்காகவே சர்வ நிச்சயமாக உனக்கானதே. கேள், உனக்கே புரியும். அலைப்பாயும் உன் மனதை கட்டுப்படுத்து. நான் அதற்கான வழியை உனக்கு கூறுகிறேன். வரத்தை தருவதற்காகவே இன்று உன்னை நோக்கி நான் வந்திருக்கிறேன். நீ செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? இதை முழுவதுமாக கேள். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் வார்த்தைகளாகவே இருக்கும். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீர நான் யோசனை செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். உன் வாழ்க்கை என்னும் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என்னிடம் இருக்கும் போது மற்றவர்கள் எப்படி உன் தேரை அசைக்க முடியும்? கலங்காதே, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். வேதனையில் இருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெள்ளத் தெளிவாகவே தெரியும். வேதனையை தீர்த்து மகிழ்ச்சியை உனதாக்குவேன் உன் சாயப்பா. அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாமே முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் உனக்கான புது அத்தியாயமே. உனக்கான புதிய விடியல் பிறந்துவிட்டது. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவமாகிவிடும் குழந்தையே. நன்றாக புரிந்து கொள். அதுவே உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அந்த உறவை மறந்தும் கூட வெறுத்து விடாதே. உன் மீது பாசம் கொண்டோரை எந்த நிலையிலும் கைவிட்டு விடாதே. மனம் நோகும்படி பேசியும் விடாதே. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாய் இருப்பவர்களின் உறவை எப்பொழுதுமே நாடாதே. அதுதான் உன் வாழ்வில் பேர் ஆபத்தாகவே முடிந்துவிடும். தரையில் கால்படாமல் நீ சிலரை தாங்கினாலும் கூட கலட்டி விட வேண்டிய இடத்தில் அவர்கள் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். இதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கையே அவ்வளவுதான். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே.
எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும், உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே.